இரவு 12 மணி அடித்ததும் அந்த கோவிலின் மணியோசை தானாக ஒலிக்கத் தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஓரங்கட்டிப் போன அம்மன் கோவில் இருந்தது. அந்த கோவில் மிகவும் பழமையானது. வழிபாடு பல வருடங்களாக நடைபெறவில்லை. கிராமத்தார் கூறுவதுபடி அந்த கோவிலில் முன்பு பாம்பு வசிப்பதாலும், சிலர் அங்கே இரவு நேரத்தில் சென்றாலே வினோதமான சம்பவங்கள் நடக்கும் என்பதாலும் யாரும் அருகே போகவில்லை. ஒருமுறை கிராமத்து இளைஞர்கள் சிலர் பேய் பேய் என்றெல்லாம் கதை வேண்டாம், உண்மையா பார்ப்போம் என்று சொல்லி நள்ளிரவு 12 மணிக்கு அந்த கோவிலுக்குள் சென்று உட்கார்ந்தனர். முதல் 1 மணி நேரம் எதுவும் இல்லை. ஆனால் திடீரென மணி ஒலிப்பது போன்ற சத்தம் கேட்டது. யாரும் அடிக்கவில்லை என்றும், அந்த கோவிலில் மணி கூட இல்லை என்பதையும் அவர்கள் பிறகு உணர்ந்தார்கள். அதற்கு பின் காற்றில்லாத இடத்தில் தீபம் தானாக ஏற்றுவது போல ஒளி தோன்றியது. அதைக் கண்டு அனைவரும் அஞ்சிப் போய் ஓடிவிட்டார்கள். பிறகு பெரியவர்கள் சொன்னார்கள், "அம்மன் ஆவி அந்த இடத்துல இன்னும் இருக்கிறாள். அவளை விட்டு யாரும் சிரித்துப் போகக்கூடாது. அவளை வழிபட வேண்டும்" என்று. அதற்குப் பிறகு கிராமத்தார் கூட்டமாக அந்த கோவிலை சுத்தம் செய்து, மீண்டும் பூஜை நடத்த ஆரம்பித்தனர். அதன்பின் அப்படிப்பட்ட அசாதாரண சம்பவங்கள் குறைந்து விட்டதாம்.